தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் வனத்துறைக்கான புதிய வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவியாளர் போன்ற பல வேலைவாய்ப்புகள் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ், எனி டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணால் போதும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணணுங்கிற தேவை கிடையாது. கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 விதமான பதவிகள், அதில் பல விதமான கேட்டகரிகள் அறிவிச்சிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஸ்டார்டிங் சேலரினா 17,000 ரூபாய், மேக்ஸிமம் ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 8 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்ப முடியாது. முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலும் வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க, நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னென்னலாம் கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்ன அட்டாச் பண்ணணும் அதை அட்டாச் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கூகுள் ஃபார்மில் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதை அப்லோட் பண்ணுறப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி ஃபில் பண்ணுறது? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். பழைய ஃபோட்டோவை ஒட்டாதீங்க. சரிங்களா? என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ண சொல்ல எழுதிக்கோங்க. இந்த இடத்துல என்ன வேலைவாய்ப்புக்கு எந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்கன்னு ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறப்ப நம்ம சொல்கிறோம். அதை என்னங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னீங்க கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பெயர் எழுதணும். இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி DD/MM/YYYன்னு அந்த ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய ஏஜ், வயது என்ன, அதாவது 8/6 அதைத்தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த க்ளோசிங் டேட்டுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 3 ஜூன்லேருந்து 8 ஜூனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் 8/6/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மற்றும் உங்களுடைய ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, மேரிடா அன்மேரிடா என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெதர் பிலாங்ஸ் டு, நீங்கள் எந்த கம்யூனிட்டி, எஸ்சியா எஸ்டியா, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த 4 கேட்டகரி ஓபிசியில் வந்துடும். அதுக்கடுத்து உடல் ஊனமுற்றோர், இந்த இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இதை மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்காக இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ப்ரெசன்ட் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அது கூடவே டெலிஃபோன் நம்பரும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி, இது இரண்டையுமே அதே இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், சரிங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? எக்ஸாம்பிள் 10th 10th மட்டும் இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 12th படிச்சிருக்கீங்கன்னா எங்கே படிச்சிங்க, எந்த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன சப்ஜெக்ட்டில், எந்த டிவிஷனில் மார்க் வாங்கினீங்க, என்ன ஸ்பெஷலைசேஷன். இப்போ கிராஜுவேட் வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா இது 3மே மென்ஷன் பண்ணிக்கோங்க.
எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணிங்க, என்ன சப்ஜெக்ட்டில், எந்த டிவிஷன் மார்க், எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்க. போஸ்ட் கிராஜுவேட்னா இந்த 4யுமே மென்ஷன் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை மேலே கொடுத்தது எதுவும் இல்லை, நான் வேறு அப்படின்னு சொன்னால் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஃபாலோவிங் என்க்ளோஷர் ஷுட் பி அட்டாச்ட் அப்படின்னு. 10th மார்க் ஷீட் ப்ரூஃப், அது வந்து ஏஜ் ப்ரூஃபுக்காக நீங்கள் அதை வச்சு தான் ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 12th, அது அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் 12th கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட், அதுக்கான டிகிரி என்னவோ அது என்னென்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியோ உடல் ஊனமுற்றோட அந்த சர்டிஃபிகேட் வைங்க, கம்யூனிட்டினா அது வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், உறுதிமொழி படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் மற்றும் டேட் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ, ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி அந்த டேட்டை போட்டுக்கோங்க. உங்கள் ஊர் பேர் என்னென்னு போட்டுக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றா ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வச்சு என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/5/2024 அன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. IFGTBயில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த என்ன வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியில் நிறையா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கான வேலைவாய்ப்பு. நான் நம்ம மேலே சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, இந்த டீட்டெயில்ஸை பார்த்து தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணணும்னு. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு என்ன வேலைவாய்ப்புக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ், அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சீனியர் ரிசர்ச் ஃபெலோக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் MSc டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங், அப்ளைட் ஜியாலஜி, ஜியோகிராஃபி, எர்த் ரிமோட் சென்சிங், ஐடி, என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட், பாட்டனி, ஃபாரஸ்ட்ரியிலலாம் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபா சம்பளம். அதே ப்ராஜெக்ட் ஃபெலோவில் இன்னும் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிளாட் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 23,000 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோ, இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் நிறைய கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் MSc டிகிரி முடிச்சிருக்கோம். பயோடெக்னாலஜியில் 20,000 ரூபா உங்களுக்கான சம்பளம். பயோடெக்னாலஜி, பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜிலலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அக்ரிகல்ச்சரில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கேட்டகரி அப்படின்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. சரிங்களா? இதுக்கு BSc முடிச்சிருக்கணும். சரிங்களா? எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் சயின்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா 19,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய கேட்டகரி சேம் குவாலிஃபிகேஷன்ஸுக்கு நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் எனி டிகிரி படித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி மேலே சொன்னதெல்லாம் 19,000 சம்பளம் சேலரி. எனி டிகிரி படித்தவங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th சயின்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 17,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் அண்ட் லாஸ்ட் டேட் இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றிட்டாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இந்த இடத்துல வந்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். சரி, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. 16ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணதான நோட்டிஃபிகேஷன் 22ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மாற்றிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு மேக்ஸிமம் 35 வயது, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு மேக்ஸிமம் 28 வயது, சீனியர் ப்ராஜெக்ட் ஃபெலோவுக்கு மேக்ஸிமம் 32 வயது, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மற்றும் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு மேக்ஸிமம் 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST அவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோருக்கும் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். OBC கேட்டகரிக்கும் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது மேலே இங்கே கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் கூடவே நீங்கள் 5 இயர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் SC ST கேட்டகரியாக இருக்கேன் அப்படின்னா
ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 35 வயது சொல்லியிருக்காங்க. நான் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பெண்களும் அதே மாதிரி 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோர் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரினால 40 வயது. இதே சீனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு 28ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் கேட்டகரிக்கு. எஸ்சி எஸ்டினா 33, இதே மாதிரி பெண்கள்னாலும் 33. இந்த மாதிரி 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரி, இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தி அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு 8/6/2024, அதாவது ஜூன் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ண முடியாது, ஆனால் லிங்க் க்ளோஸ் ஆயிடும். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IFRGTPலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூரில் தான். எதுக்கு கீழே இது செயல்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் எக்ஸ்சேஞ்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இது வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.